ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி ஒரு வாய்ஸ் ஓவரோடு வந்துட்டேன். என்ன மாதிரி யாராவது இருப்பாங்களா? ட்ரைபாட் மறந்துட்டேன், அப்புறம் மைக் மறந்துட்டேன். வாய்ஸ் ஓவர் 2-3 டைம் நான் கொடுத்து பார்த்தேன். கீச்சுன்னு இருந்துச்சு மைக் இல்லாமல் பேசினது. அதனால் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஏதோ ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் வாய்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ரீசெண்டாக ஒருத்தர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி என்ஆர்ஐஸ் இந்தியா வந்தால் அவங்க ரெசார்ட்டு அது இதுன்னு புக் பண்ணி தூம்னு செலவு பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க இந்தியா வந்தா அப்படின்ட்டு கேட்குறப்ப எனக்கு தோணுச்சு, எங்கள் லைஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட். வீட்டில் உடசலெல்லாம் சரி பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஃபுல் செக்அப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஒரு டெய்லி ரெஸ்பான்சிபிள் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. மிடில் ஏஜ் பரிதாபங்கள் என்னென்னா, நம்ம குழந்தைகளும் டீனேஜ் நெருங்கிட்டு இருப்பாங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸும் மறுபடியும் அவங்களுடைய சைல்ட்ஹுட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. 2 தலைமுறைகளுக்கும் இடையில தராசு முள் மாதிரி எந்த பக்கம் சாயணும், எந்த பக்கம் முதல்ல பிடிக்கணுங்கிறத தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்க